ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்டாய்சிசம் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டாய்சிசம் கிமு 300 காலகட்டங்களில் உருவான ஒரு விஷயம். அதாவது 3rd century BCE அப்படின்ற காலகட்டத்தில் உண்டான ஒன்று. அது 300 வருஷத்துக்கு முன்னாடியே இது உருவாயிருக்கு. ஏத்தென்ஸ் அப்படின்ற நகரத்தில் இது தொடங்கியிருக்கு. இதோட நிறுவர் பார்த்திங்கன்னா ஜெனோ ஆஃப் சிட்டியம். அவர் பார்த்திங்கன்னா ஒரு கப்பல் வியாபாரத்தில் எல்லாத்தையுமே இழந்துட்டார். அதுக்கப்புறமேட்டு தான் அவர் ஏத்தனுக்கு இந்த ஸ்டாய்சிசம் அப்படின்ற ஃபிலாசபியை ஸ்டோக்கா பொக்கிலி அப்படின்ற ஒரு இடத்துல அவர் டீச் பண்ணியிருக்காரு. ஸ்டோக்கா அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்ததுனால ஸ்டாய்சிசம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுவிருக்காங்க. இதுக்கப்புறம் இது ரோம் நாடுக்கு பரவு இருக்குது. அதுக்கப்புறம் ஃபேமஸான செனேக்கா, எபிடெட்டஸ், மார்க்கஸ் யூரேலியஸ் இவங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இந்த ஸ்டாய்சிசம் இவங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஆட்கள். இவங்க ஸ்டாய்சிசம் அவங்களோட வாழ்க்கையில் கடைப்பிடிச்சு இதை நிறைய பேருக்கு பரவினாங்க. அதாவது நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ஸ்டாய்சிசம் எப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னா, சிம்பிளாகவும் ப்ராக்டிக்கலாகவும் இந்த ஃபிலாசபி இருக்குது. இந்த ஃபிலாசபி ஆக்சுவலி எதுக்குன்னா, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் உங்களோட எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ப்ராப்ளம்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டாய்க் ஃபிலாசபி இனிஷியேட் ஆகிருக்கு. இது இப்போது இந்த காலகட்டத்துலேயும் எல்லாருக்கும் ரொம்ப தேவைப்படுற யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கிறதுனால தான் இது ரொம்ப ஃபேமஸாகவும் இருக்குது. இந்த ஸ்டாய்க் ஃபிலாசபி இன்னர் ஸ்ட்ரென்த்தை ஃபோக்கஸ் பண்ணுது. நமக்கு ஒரு லாஸோ, ஒரு ஃபெயிலியரோ, ஒரு அன்சர்டனிட்டியோ வரும்போது அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன். அதாவது அந்த காலத்தில் அலெக்சாண்டர் த கிரேட் அவர் வந்ததுக்கப்புறம், வேர்ல்டு வார்லாம் வந்ததுக்கப்புறம் அப்போ மக்கள் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில்